கோடங்கி சொல்லும்போது எல்லாருக்குமே அது அவருக்குள்ள உண்மையான கோடங்கி அவர் சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. மேடையிலேயும் அந்த உணர்வோட தான் நாங்க இது பண்ணுவோம். அடிக்கடி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க அந்த இயற்கையை பற்றி அவர் பேசும்போதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார். அது ரொம்ப எங்களெல்லாம் பாதிக்கும். அதிகமா அவர் சொல்ற மேடையில, நான் இன்னொரு 10 வருஷம் நான் ஒருத்தன் தான்டா கத்துவேன். அப்புறம் நானும் போயிட்டேன்னு சொன்னேன். என்ன பண்ணுவீங்க? என்னடா பண்ண போறீங்க? தாய் ஒரு பிள்ளைக்கு தாய் எப்படி ஒரு தீங்க நினைப்பா அப்படின்னு சொல்லுவார். அது ரொம்ப பாதிச்சிருச்சு. வள்ளலார் சொன்னாராம் வள்ளுவர்கிட்ட, உனக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி ஒருத்தன் வருவான். அவன் தான் தமிழை தூக்கி அரியணையில் ஏத்துவான். அந்த மகன் தான்டா நான் அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ள பெரிய உணர்ச்சி பயங்கரமா இருக்கும். அந்த சத்தியத்தை வந்து நம்ம வார்த்தையில உணர்வான்னு சொல்லும்போது அந்த மகன் தான் இப்ப வந்து நிக்கிறார். அதுக்காகத்தான் நாங்களாம் கடைசி வரையும் அவர் கரம் பிடிச்சு இந்த விவசாயிக்கு நாங்க வாக்கிட்டு வரோம். ஏன்னா எல்லாருமே வேளாண்மை, எல்லாருமே விவசாயியோடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அது வரும். அது கோடங்கி அந்த உணர்ச்சி ரொம்ப அதிகமா தாக்கி விட்டார். அண்ணன் வெற்றி பெறுவார். அண்ணன் சட்டமன்றத்துக்கு போவார். உலகமுள்ள இருக்கக்கூடிய தமிழினம் இன்னைக்கு அதை ஒரு புள்ளியில இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க, அவதானிச்சிட்டு இருக்காங்க. விவசாயிக்கு எல்லாரும் நீங்க வந்து வாக்களிங்க, தயவு செய்து வாக்களிங்க. இதற்கு பிறகு ஒரு தருணம் கிடைக்காது. இதற்கு பிறகு ஒரு தலைவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். பல்லுயிர்களை நேசிக்கிற ஒரு தலைவனை இன்னைக்கு கண்ணு முன்னாடி காலம் நிறுத்தி இருக்கு. அதை நீங்க அவசியமா உணர்ந்து போடுங்க. நாங்க உங்கள்கிட்ட பிச்சை கேட்கல, உணர்ந்து போடுங்க. உணவு இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நீர் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல எந்த உயிர்களும் இல்லை அப்படிங்கிறத 24 மணி நேரம் அவர் முழங்கிட்டு இருக்காரு. 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தான் அவர் உறங்குறாரு. தயவு செய்து மக்கள் உணர்ந்து அந்த சின்னத்துக்கு வாக்களிங்க. இந்த உலகத்துல இந்த நாட்டுல ஒரு பெரிய மறுமலர்ச்சி வரும். நன்றி, வணக்கம். ராவணா வலையொலிக்கு என்னுடைய நன்றி.